ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சத்தான சிறுதானிய மாவு வச்சு எப்படி சப்பாத்தி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு 100 கிராம் சிறுதானிய மாவு எடுத்துக்கோங்க. இந்த சிறுதானிய மாவு எப்படி செய்கிறதுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட 150 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டு அந்த மாவை நல்லா கலந்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா மாவு ரொம்ப தளர்த்தி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு 1 ஹவர் வைங்க. அப்போ தான் நல்ல சப்பாத்தி சாஃப்டாக வரும். 1 ஹவர் கழித்து இந்த மாவுலேருந்து கொஞ்சம் எடுத்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிங்க. இந்த உருண்டையை அப்படியே தட்டையாக தட்டிட்டு கோதுமை மாவில் 2 சைடும் தோச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை நல்ல சப்பாத்தியாக இட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மெல்லிஸாக பார்த்து எடுங்க. இப்போ ஒரு தோசை தவாவை சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இட்ட சப்பாத்தியை அந்த தோசை தவாவில் போடுங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா சைடும் இதை சுற்றி விடுங்க. இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா சிறுதானியன்றதால கொஞ்சம் வேகணும் நல்லா. இப்போ இதை திருப்பி போட்டு இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெயை விடுங்க. அப்போ தான் அந்த பக்கமும் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி மேலே இந்த ப்ரௌனாக இருக்கிறது டாட் டாட்டாக, இதான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. இப்போது சிறுதானிய சப்பாத்தி ரெடி. இது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. டயட்டில் இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். அவ்வளோதாங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.